வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி 6ஆம் நாள். சட்டு புட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு செஞ்சு முடிக்கணுமா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா லைட்டாக செவந்து வாசம் வர வரையும் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்குனது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தண்ணி சேர்க்காமல் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டால் இந்த கீரை நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். அதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சமாக புளி தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 கைப்பிடி வெங்காயம், 4 பல் பூண்டு பொடியை நறுக்கிறது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்கிற வரையும் வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு மஞ்சத்தூளும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருங்க. அதோடு நம்ம சாதமும் வடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பாடு டேஸ்ட் பார்த்துடலாமா? சுட சுட சாதம், நம்ம செஞ்சு வச்ச தொக்கு, அதோட கொஞ்சமாக காய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த சூடாக சாப்பிடும்போது இந்த தொக்கோட சுவையும் இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.